பேக் டு த ப்ராசஸ். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதோட இது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட்னு. ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஒரு ப்ராஜெக்டை எப்படி பண்ணுறது ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும், UX/UI ப்ராசஸ் எப்படி இருக்கும் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும்ன்றதை காட்டுறதுக்காக ஐ ஸ்டார்டட் திஸ் வீடியோஸ். இல்லை இந்த டாபிக் மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சால் போதும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கண்டினியூ த வீடியோ. ஆர் நீங்கள் முதல்லேருந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ச் த ப்ரீவியஸ் ஒன். ஐ ஹவ் ஜஸ்ட் போஸ்டட் இன் த சேம் பிளேலிஸ்ட். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கூட பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ now. லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோன்னா ஒரு ப்ராப்ளம் எப்படி ஃபைன் பண்ணுறது, அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது, அண்ட் ஹோப் நீங்கள் எல்லாருமே ட்ராக்கில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன பண்ண போகிறோன்றதை டிசைட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். இப்போ பண்ண போகிறது என்னென்னா we are just trying to find the competitors. யார் இந்த பிளாட்ஃபார்ம்னா இப்போ டிசைன் பண்ண போகிற பிளாட்ஃபார்மோட காம்படிட்டர்ஸ் யார் ஏன் நம்ம இதை கண்டுபிடிக்கிறோன்னா அவங்ககிட்ட உள்ள நல்லதெல்லாம் கற்றுக்கிட்டு கெட்டதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்காக. லைக் கெட்டது இந்த சென்ஸ், நல்லது கெட்டதுன்னு அதை சொல்கிறேன்னா, நல்லதுன்னா லைக் ஸ்ட்ரென்த் ஏதாவது இருக்கும்ல, இதுதான் இந்த ப்ராடக்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி, வீக்னஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி, அந்த வீக்னஸ் எல்லாம் நம்ம ப்ராடக்ட்டில் வச்சுக்காம லைக் ஹவு டு இம்ப்ரூவ் தேட். ஸோ அது இருக்கணும், பட் ஸ்டில் அதை எப்படி இம்ப்ரோவைஸ்டாக கொடுக்குறதுன்றதை டிசைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த காம்பரேட்டிவ் அனாலிசிஸும் இந்த செகண்டரி ரிசர்ச்சோ பண்ணுறோம். ஸோ செகண்டரி ரிசர்ச்சுக்கு மேஜர் வந்து இட் கேன் பி எதர் காம்பரேட்டர் ஆர் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணலாம், காம்பரேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணலாம், ஃபீச்சர் அனாலிசிஸ் பண்ணலாம். பட் இது எல்லாமே இந்த காம்பரேட்டர்ஸை சுற்றி தான் இருக்கும். ஸோ ஐ எம் காலிங் இட் அஸ் காம்பரேட்டிவ் அனாலிசிஸ். எல்லாருக்குமே இந்த பேசிக் டவுட் இருக்கும், எப்படி யாரை என்ன மாதிரி ரிசர்ச், செகண்டரி ரிசர்ச் என்ன சொல்கிறீங்க, ஆன்லைனில் சர்ச் பண்ணலான்னு சொல்கிறீங்க. ஸோ ஹவு வி ஆர் டூயிங். ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறது, டேரெக்டாக யூசர்ஸ்கிட்ட போகக்கூடாது. நம்ம யூசர் இவங்க தான் எம்பத்தி மேப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறது, பர்சோனா இதெல்லாம் நெக்ஸ்ட். ஜஸ்ட் ரிமெம்பர் தட் இதெல்லாமே நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே எடுத்து பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம தப்பான யூசர் குரூப்பையும் செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு என்ன தெரியணும்னா ப்ராப்பராக என் யூசர் குரூப் யார், ஸோ அதை வந்து நான் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது, எப்படி நான் வந்து இவங்க தான் என்னோட யூசர்ஸ்னு கண்டுபிடிக்கிறது. அதுவும் இல்லாமல் யார் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண போகிறான்றது. யூசர்னால் நீங்கள் மட்டும் கிடையாதுல்ல, நீங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தேட்டாக இருக்க போகிறீங்க. ஸோ கம்யூனிட்டி, ஸோ மென்டரும் என்னோட யூசர்ஸ் தான். யார் மென்டரிங் பண்ண போகிறாங்களோ அவங்களும் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை, ஸோ அவங்களும் ஒரு கைண்ட் ஆஃப் யூசர்ஸ் தான். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இதில் ஆட் பண்ணுறது, எது எவ்வளோ காஸ்ட்டு, ஸோ என்ன மாதிரியான ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குன்ற ஒரு ஓவர்வியூ கிடச்சிதுன்னா நம்ம அதுலேருந்து இம்ப்ரோவைஸ்டாக ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ண முடியும். அதனால நான் இப்போது தேட போகிறேன் யார் காம்படிட்டர்ஸ் நமக்கு இருக்காங்கன்றது. ஒன்றும் ஈஸியான ஒரு வேலை. எப்படி உங்களுக்கு பண்ணுறதுன்னு தெரியலனா யூ ஜஸ்ட் டைரக்ட்லி கோ டு த கூகுளில் போய் நான் வந்து என்ன டைப் பண்ணுறேன்னா ஃபைண்டிங் ஏ டிசைன் மென்டர்னு டைப் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ இதை எப்படி நான் வந்து டிசைன் மென்டர், இதுதான் நம்மளோட ப்ராப்ளம் இல்லை, அதுக்குரிய ரிசல்ட்ஸ் வருது. ஓகே, காம்படிட்டர்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இன்விஷன் ஆப்னு ஒன்று இருக்குது, ஹவு டு ஃபைண்ட் டிசைன் மென்டர், அண்ட் மென்டர் க்ரூஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபைண்ட் டிசைன் மென்டர்ஸ் அண்ட் மென்டரிங், இதுக்குள்ளே போய் பார்த்தா எல்லா மென்டர்ஸும் இருக்காங்க. உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் யார் இருக்கா, என்ன மாதிரியான ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்றதை நான் அனலைஸ் பண்ணுறேன். உங்களுக்காக நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். பட் ஸ்டில் நான் வந்து அனலைஸ் பண்ணது ஒவ்வொரு ப்ரொஃபைல்குள்ளே போய் இப்போது காஸ்ட் எவ்வளோ, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன மாதிரி, அதெல்லாம் இதில் தெரியுதா, ஸோ எல்லாமே அவங்க அப்ஃப்ரண்ட்டாக இதில் கொடுத்துருக்காங்களான்றது. அப்புறம் டோன்ட் ஃபர்கெட் டு லுக் ஆன் டு திஸ் ஃபூட்டர்ஸ். ஏன்னா இதுலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கலாம். இவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, ஸோ என்னென்ன ப்ரோக்ராம்ஸ், என்னென்ன லைக் கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட், கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம், டெம்ப்ளேட்ஸ், பிளாக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஒரு காம்படிட்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். திஸ் இஸ் ஒன். அண்ட் வேறு என்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்றதையும் நான் பார்க்கணும். அண்ட் ஐ ஃபவுண்ட் another ஒன் which is called ADP லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இதில் போய் பார்க்கலாம். இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் சொல்லி. ஸோ அதனால இப்போ போய் மென்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறப்போ நீங்கள் கம்பெனி ரோல் ஒரு லாங்குவேஜ் கொடுக்கலாம். ஆல்ரெடி உங்கள் லாங்குவேஜும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து தமிழ்னு கொடுக்குறேன். லெட்ஸ் see how it is. ஸோ தமிழில் இவ்வளோ டிசைனர்ஸ், ஆனால் இவங்கெல்லாம் எந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து டிசைன் தானான்றது டவுட் தான். ஸோ அதனால ஹேவ் டு see that. கொஞ்சம் பேர் டிசைன் லீடாக இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் நிறைய பேர் இருக்காங்க. பட் தே ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, பர்டிகுலர்லி ஃப்ரம் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ரீஜியன்லேருந்து வேணுன்றப்ப. ஓகே, இது வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து இவர் ஒருத்தர் இருக்கார். ஸோ இவருக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றதையும் நம்ம பார்ப்போம். டிசைன், ப்ராடக்ட் ரிசர்ச், அப்புறம் அவைலபிள் செஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம புக் செஷன் பண்ணிக்கலாம், எங்கே போய் புக் பண்ணிக்கலாம்.
இது இவரோட எஜுகேஷன். இது வந்து ஆப்வியஸாக உங்களை லாகின் பண்ண சொல்லி கேட்குது. நானும் லாகின் பண்ணி க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன். ஓகே, வெரிஃபிகேஷன் இமெயில். ஸோ வெரிஃபை பண்ணக்கப்புறம் யூ கேன் ஜஸ்ட் லுக் ஆன் டு இட். அண்ட் இவர் ஒருத்தர். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் இட் இந்த ரிலீஜியன் பார்க்குறப்போ திஸ் இஸ் அ வே டு ஃபைண்ட் ஓவரால். ஸோ ரிலீஜியன்னு பார்க்குறப்போ யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் த எக்ஸ்பர்டைஸை செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் டிசைன் செலக்ட் பண்ணுறேன். லெவலில் போய் யூஎக்ஸ் டிசைன் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் கண்ட்ரி அண்ட் ஐ கேன் சி தீஸ் ஆர் த பீப்புள் ஆர் ஃப்ரம் பர்டிகுலர் இந்தியாவிலேருந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. இவரோட உள்ள ப்ரொஃபைலில் போய் பார்க்குறேன். மென்டர்ஷிப், ஓகே, SRM யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு. பயோ எஜுகேஷன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ எங்கேருந்து வந்திருக்காரு, அவைலபிள் செஷன்ஸ் இருக்குது. பட் வாட் தேல் டீச் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு வேணும்னா ரிவ்யூஸ், குரூப் செஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் அப்ஃப்ரண்ட்டாக காட்டினால லைக் சம்மன் ஏன் இதெல்லாம் காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இதெல்லாம் பார்த்தா லைக் யூசருக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். ஓகே, இவங்க நல்லா தான் சொல்லிக் கொடுப்பாங்கன்ற ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் அ சோஷியல் ஃபேஸஸ் இல்லை. ஸோ அதனால அவங்க வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் காட்டினா தான் அவங்க அந்த மென்டர் மேலே ஒரு என்ன சொல்கிறது குட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுன்றனால தே ஆர் ஷோயிங் எவ்ரி திங். இது நமக்கு ஒரு இன்சைட். ஸோ இது மாதிரி இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஒரு 2 கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? ஸோ when it comes to others, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சிமிலர் காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் ஃபைண்ட் அ மென்டர்னு போட்டப்பவே லைக் நிறைய காம்படிஷன்ஸ் இருப்பாங்க. அப்படியும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். இல்லை அப்படி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கூகுளில் போயிட்டு காம்படிட்டர்ஸ் ஆஃப் நான் பர்டிகுலராக உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் கிடச்சிருக்காரு. பட் இப்போ அமேசானுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹாட்ஸ்டார் இருக்குது. ஸோ இந்த 3 தவிர வேறு என்னென்ன இருக்குன்னு தெரியணும்னா காம்படிட்டர்ஸ் ஆஃப் அமேசான், காம்படிட்டர் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டோம். நான் வந்து காம்படிட்டர்ஸ் ஆஃப் ADP லிஸ்ட். இப்போ என்னோட ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகலை, அதனால என்னோட காம்படிட்டர்ஸ் பார்க்க முடியாது. நான் ஃபைண்ட் பண்ணது ADP லிஸ்ட் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குன்றனால. ஸோ சரி, ஓகே, இவங்களோட காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து grojo.comன்றது என்னென்னா நீங்கள் காம்படிட்டர்ஸை ஈஸியாக இந்த ஃபீல்டில் காம்படிட்டர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்களே லிஸ்ட் டவுன் பண்ணிடுவாங்களா, அவங்களோட ரெவென்யூ, அவங்களோட எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களோட கரண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது, எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ அ ப்ராப்பர் மார்க்கெட் அனாலிசிஸ்னால் நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தா அவங்களோட காம்படிட்டர்ஸ் யாருன்றது நமக்கு லிஸ்ட் டவுன் ஆகிருக்கும். இவங்கெல்லாம் அவங்களோட காம்படிட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ ஒரு காம்படிட்டரையும் போய் நான் ரிவ்யூ பண்ணக்கப்புறம் ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளே போய் எனக்கு எது ஓகேவா தோணுதோ அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே போய் நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு நான் சூஸ் பண்ணிக்குவேன். ஓகே, இதுதான் என்னோட காம்படிட்டர்ஸ்ன்றதை நான் ஃபைனலைஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் அவங்கள ஒரு ஐ மீன் அவங்க ஒரு பிளாட்ஃபார்மையும் விசிட் பண்ணி ஒரு வெப்சைட்டையும் விசிட் பண்ணி அவங்களோட ஃபீ எவ்வளோ வாங்குறாங்க ஒரு மென்டருக்கு, ஸோ என்ன மாதிரியான மென்டர்ஸ் இருக்காங்க, எந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க, இல்லை ஓவராலாக சும்மா ஒரு செஷன் ஒர்க் ஷாப் இந்த சென்ஸ் நிறைய பேர் சும்மா சொல்லி கொடுத்துட்டு இதான் ப்ராசஸ்ன்னு சொல்கிற மாதிரியா இல்லை டீப் இன்டெப்த்தாக அவங்க சொல்லித்தராங்களான்ற கான்செப்ட்ஸையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு based on that I will decide my competitors. Even though competitors நிறைய பேர் இருந்தாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா டைரக்ட் காம்படிட்டர்ஸ், இன்டைரக்ட் காம்படிட்டர்ஸ்னு 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு இவங்கள்ட்ட என்ன கற்றுக்கலாம், இவங்ககிட்ட என்ன கற்றுக்கலான்றதையும் பார்க்கணும். இன்டைரக்ட் காம்படிட்டர்ஸ்னு நான் யாரை மென்ஷன் பண்ணுறேன்னா தே ஆர் லைக் தே ஸ்டில் அந்த மென்டரிங் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் தே ஆர் நாட் ஃப்ரம் டிசைன் ஃபீல்ட். பட் ஆனால் நிறைய கெரியர் அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. நிறைய அதர் டிசைன் மட்டுமே இல்லாமல் வேறு நிறைய விஷயமும் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது ப்ரையாரிட்டியாக இருக்குன்றப்போ ஆனால் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க நிறையா இருக்குன்றப்போ we can have them as indirect competitors. ஸோ ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் நான் 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது காம்படிட்டர்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கலாம், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்னு. இது வந்து ஈஸியான ஃபைண்டிங்ஸை நான் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப இன்டெப்த்தாக போகணுன்னு தேவையில்லை நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்க்கு. பட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களோட யூஎக்ஸ் ஃப்ளோ வந்து உங்களுக்கு நல்லா புரியுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா யூஐ வந்து வி வில் சி யூஐ நம்ம பார்க்க தான் போகிறோம். பட் ஸ்டில் யூஎக்ஸ்ன்னு வரப்போ இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க மோஸ்ட்லி யாருமே. ஸோ இதை கற்றுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி காட்டினா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கண்டுபிடிச்சிருந்த கொஞ்சம் இன்ஸ்டியூட்ஸை வச்சு நான் கண்டுபிடிச்ச காம்படிட்டர்ஸை வச்சு கொஞ்சம் பேரோட ரெவென்யூ என்ன, இதெல்லாம் மார்க்கெட் அனாலிசிஸ் நான் சும்மா எக்ஸாம்பிள் காட்டுறேன். நீங்கள் இன்டெப்த்தாக போய் பார்க்கலாம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா. ஸோ இதோட மார்க்கெட் அனாலிசிஸ் என்னென்னது நான் இதை படிச்சுட்டேன். பட் ஸ்டில் ஐம் ஷோயிங் இட் லைக் நான் இதை படிச்சுட்டேன். நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் பெட்டர். லைக் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தாலுமே லைக் வாட் எவர் யூ ஆர் ஸ்டடிங் இஃப் யூ ஆர் ரெக்கார்டிங் இட் யூ ஆர் ப்ரெசென்டிங் இட் இன் சம்வேன்றப்போ இது என்ன சொல்கிறது உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால பெட்டர் டு ப்ரெசென்ட். நீங்கள் படித்தா மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதாது, அதை வந்து டேட்டாவை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ இந்த மார்க்கெட் அனாலிசிஸ் என்னென்னா அவங்களோட ரெவென்யூ என்ன, எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் இருக்காங்க, லொக்கேஷன் எங்கே இருக்குது யுனைடெட். ஸோ இந்த நான் ஒரு 3 காம்படிட்டர்ஸ் எடுத்திருந்தேன்ல, ஸோ அவங்களோட மார்க்கெட் அனாலிசிஸ் இது சும்மா குட்டி அனாலிசிஸ். நீங்கள் இன்னும் நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி க்ரோஜோவில் போய் பார்க்கலாம். இல்லை வேற ஒரு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸும் இருந்துச்சு, ட்ராங்கல்ட்டுன்னு நிறைய ஒரு 2-3 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதிலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் டேட்டாவும் கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பெனி எப்போ ஃபவுண்டேஷன், யார் சிஓ, யார் சிஎஃப்ஓ, இப்போ கரண்ட் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, எத்தனை பேர் இருக்காங்க, மந்த்லி ரெவென்யூ என்ன, இயர்லி ரெவென்யூ என்ன, அண்ட் எல்லாமே மார்க்கெட் பற்றி லைக் எப்போது என்னென்ன ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, லைக் என்னென்ன ஆட் ஆன் ஆகிருக்கு, என்னென்ன போயிருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட், ஸோ பர்டிகுலராக இப்போ நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டோம், இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டிசைனுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்காக தான் நம்ம இன்னொரு அனாலிசிஸ் பண்ணுவோம். இது என்னென்னா அவங்களோட காஸ்ட் டிஃப்ரென்சஸ், அப்புறம் அவங்களோட மென்டரிங் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் அவங்களோட டைப்ஸ் என்ன, மென்டரிங் மோட் என்னவா இருக்குது, மென்டரிங் மெத்தட்ஸ் என்ன இருக்குது, டைப்ஸ் என்னென்ன, டியூரேஷன் எவ்வளோ டைம்லேருந்து எவ்வளோ டைம் வரைக்கும் எடுக்கிறாங்க, அண்ட் என்ன இன்டர்வல்ஸில் எடுக்கிறாங்க, அண்ட் என்னென்ன ஏரியாஸை கவர் பண்ணுறாங்க, அண்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரெசன்ஸ் லைக் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். நம்ம இதெல்லாம் அனலைஸ் பண்ணால் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நான் ரெடி பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்காக நான் சொல்லியிருந்தேன்ல லாஸ்ட் டைம் இந்த டாபிக் நான் எடுக்க போகிறேன்னு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அனாலிசிஸ் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எது தேவையோ, ஏன்னா காஸ்ட் ரொம்ப முக்கியம், எவ்வளோ காஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வாங்குறாங்கன்றது எனக்கு முக்கியம். அப்புறம் மென்டரிங் டைப்ஸ் என்ன இருக்குது, மெத்தட்ஸ் என்ன இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் பார்த்தா என்னோட அப்ளிகேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால நான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி இப்போ வேறு ஏதாவது அப்ளிகேஷன் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்குரிய பர்டிகுலர் காம்படிட்டர்ஸோட லைக் டெலிவரி டைப் என்னவா இருக்குது, லைக் ஏதாவது ரிலேட்டடாக, ஸோ விஷுவல் டைப் என்னவா இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். உங்களோட பர்டிகுலர் அப்புறம் எல்லாத்துலேயுமே பேமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேமெண்ட்ஸ் எப்படி டிஃபர் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோட் ஆஃப் பேமெண்ட்ஸ் இருக்குது, எது டெக்னிக்கலாக இது சப்போர்ட் ஆகுது, ஃபீச்சர் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கான ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காஸ்ட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது 399. அப்புறம் மென்டரிங் மெத்தட்ஸ் ஆன்லைன் இட் கேன் பி, டைப்ஸ் மாஸ்டர் கிளாஸஸ், பூட் கேம்ப்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், மென்டரிங், இது என்னவா வேணா இருக்கலாம். டியூரேஷன் காம்படிட்டர் 1ஓடது இதெல்லாம் டியூரேஷன் 1 ஹவர்லேருந்து மேக்ஸிமம் 4 months வரைக்கும் எடுக்கிறாங்க. ஸோ 1 hour கிளாஸஸ்ன்றப்போ நீங்கள் அந்த 1 hourக்கு பே பண்ணி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு போகிறதாகவும் இருக்கலாம். இது ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் 4 months அவங்கள த்ரூ அவுட்டாக மென்டர் பண்ணுறவங்களும் இருக்கலாம். ஸோ இது ஸ்டார்ட்டில் 1 hourலேருந்து 4 months வரைக்குமான மென்டர்ஷிப்பும் இருக்குது. அண்ட் ஏரியா ஆஃப் கவரேஜ் ப்ராடக்ட்டு டிசைன், ப்ராடக்ட் ரிலேட்டடாக, டிசைன் ரிலேட்டடாக, டெக் ரிலேட்டடாக அவங்க எடுக்கிறாங்க. அண்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரெசன்ஸ் யூடியூப், ஃபேஸ்புக், லிங்க்டின் இந்த 3லையும் ஆக்டிவாக இருக்காங்க. இதெல்லாம் என்னோட அனாலிசிஸ் ஃபஸ்ட் காம்படிட்டருக்கு. ஸோ இதே மாதிரி நான் செகண்ட் காம்படிட்டருக்கு, தேர்ட் காம்படிட்டருக்கு பண்ணுவேன். ஏன் இது இவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்றதையும் நான் ஃபைண்ட் பண்ணணும். ஏன் இது 199க்கு அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியுது, இது ஏன் அவங்களால 399க்கு ப்ரொவைட் பண்ண முடியுது, ஸோ ஏன் 100-200 rupees டிஃபர் ஆகுது நடுவில்ன்றதையும் என்னால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் என்ன கைண்ட் ஆஃப் குவாலிட்டி கான்டென்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதும் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். மேபி மென்டர்ஸ் ரொம்ப ஹை லெவல் மென்டர்ஸாக இருக்கலாம், ரொம்ப படித்தவங்களா இருக்கலாம், அதனால இவ்வளோ காஸ்ட் ஆகுது. ஈஸியாக ஒரு காம்படிட்டர் நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது, அனலைஸ் பண்ணி தான் ஜட்ஜ் பண்ணணும். நான் காம்படிட்டர் அனாலிசிஸ் நான் உங்கள்கிட்ட காட்டினதை தவிர நான் நிறைய படித்தேன். ஸோ நிறைய பண்ணி முடித்தேன். அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஹைலைட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஹைலைட்ஸை நான் இங்கே காட்டுறேன் உங்களுக்கு. இது என்னென்னா போர்ட்ஃபோலியோக்கு யூசர் டெஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போர்ட்ஃபோலியோக்கு என்னென்ன இருக்கணும்னு எல்லா மென்டர்ஸ் லைக் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் என்ன இன்சிஸ்ட் பண்ணுறாங்க மோஸ்ட்லினா யூசர் டெஸ்ட் பண்ணுறாங்க போர்ட்ஃபோலியோவை. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா அதை நான் யார்ட்டையாவது காட்டி அதை நான் ரிவ்யூ வாங்கணும், எப்படி இருக்குது, ஸோ உங்களுக்கு என்ன புரியுது இதில் இருந்துன்றதை அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் என் போர்ட்ஃபோலியோ இன்டர்வியூட்ட போகும்போது புரியும் அவங்களுக்குன்றதும் என்னால் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ் பண்ணுறாங்க, மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க, போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் பண்ணுறாங்க. நியூ கேஸ் ஸ்டடிக்கு ரிவ்யூ பண்ணுறாங்க. அண்ட் என்னென்ன டெக்னிக்ஸ் அண்ட் வே ஆஃப் திங்கிங் டிஃபர் ஆகுதுன்றதை மென்டர்ட்ட லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் போர்ட்ஃபோலியோக்கான இன்ஃபரன்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறாங்கன்றப்போ மார்க் இன்டர்வியூஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன் இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன்னா, இது நம்ம அப்ளிகேஷனில் இன்க்ளூட் பண்ணால் நமக்கு பெனிஃபிட் தான் ஆப்வியஸாக. இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இந்த கமெண்ட்டில் ஜாயின் பண்ணுறவங்களோ, இந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அவங்களோட மார்க் இன்டர்வியூஸ் அப்ளை பண்ணால் ஃபீட்பேக் எல்லோரும் கொடுப்பாங்க, எப்படி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணலாம், ஃபீட்பேக்ஸ் என்னென்ன வாங்கினாங்களோ அந்த ஃபீட்பேக்லேருந்து அவங்களை டெவலப் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்டர்வியூ போயிட்டு ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த லாஸ்ட் இன்டர்வியூவோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்டை அவங்க எடுத்துப்பாங்க.
எடுக்கிறாங்க. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் என்னென்ன கொஷின் கேட்டாங்க, நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணி அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி அடுத்த இன்டர்வியூக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. அண்ட் நெட்வொர்க்கிங்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கனெக்ஷன்ஸ் வந்து லிங்க்டின்ல நிறைய கனெக்ஷன்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த மென்ட்ரிங் நான் வரேன், என்கிட்ட மென்ட்ரிங் வரீங்கன்னா நான் உங்களை வந்து நிறைய இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் போங்க, இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் போங்கன்னு சஜஸ்ட் பண்ணுறப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் இவங்ககிட்ட கனெக்ட் பண்ணிக்கோங்க. லிங்க்டின்ல நிறைய கனெக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமான ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா, எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நீங்கள் உங்கள் கண்ட்ரியில் மட்டும் கனெக்ட் பண்ண முடியாமல் எல்லா ஓவராலாக அதர் கண்ட்ரீஸில் உள்ள டிசைனர்ஸ்ட்டை கூட கனெக்ட் பண்ண முடிகிற மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸாக தான் இருக்குது எல்லாமே. அண்ட் ஃபார் மோட்டிவேஷனுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட டிசைன் கெரியர்லேருந்து அட்வைசஸ் நிறைய கொடுக்குறாங்க. மென்டர்ஸ் லைக் சஜஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய அட்வைசஸ் கொடுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், மோட்டிவேட் ஆவாங்கன்றதுக்காக. அண்ட் டிசைனர்ஸ் பிளாக் பற்றி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி நம்ம எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அதை ரொம்ப அதிலே ஒர்க் பண்ணிட்டே இருக்கனால சம்டைம்ஸ் நமக்கு பிளாக் ஆகும். நம்ம மைண்ட் வந்து அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். டச்வுட் எனக்கு இன்னும் அது ஆகலை. ஸோ நிறைய பேருக்கு கான்டென்ட் பிளாக் ஆகும், அடுத்தடுத்து என்ன போடுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரலாம். அண்ட் இன்னும் சில பேருக்கு லைக் எழுதுகிறப்போ நிறைய பேர் கவிதை எழுதுவாங்க. ஸோ அந்த டைம்லலாம் அவங்களுக்கு அடுத்து என்ன எழுதுறது, என்ன கதை எழுதுறதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பிளாக் ஆகும். அதே மாதிரி டிசைனர்ஸ்க்குன்னு ஒரு பிளாக் இருக்கும். நிறைய பேட்டர்ன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தோம், இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்ற ஒரு பிளாக் வந்து வந்துடும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதையும் சொல்லித்தராங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டக்காகி எங்கேயும் நிற்கக்கூடாதுன்றது தான் அவங்களோட மெயின் கான்செப்ட் மோட்டிவேஷனுக்கு. இதுதான் வந்து நான் கேதர் பண்ண ஹைலைட்ஸ் இவங்ககிட்ட இருந்து. ஸோ இதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான அப்ளிகேஷனையும் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ நம்ம அப்ளிகேஷனில் இதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கணும், இதெல்லாமும் நம்மளால் கொடுக்க முடியணும். ஸோ இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணிக்கிறது. நீங்களும் உங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணக்கப்புறம் உங்களோட காம்பரேட்டர்ஸ் யாருன்னு கண்டுபிடிங்க. செகண்ட் ரிசர்ச் யாராக வேணால் இருக்கலாம், நீங்கள் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஏன்னா ஆப்வியஸாக எல்லாருக்கும் நம்ம யோசிச்ச மாதிரி எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. ஸோ அது ஏன் கண்டுபிடிக்காமல் விட்டுருக்காங்கன்றது செகண்டரி கொஸ்டின். அது மேபி அப்போதைக்கு உள்ள டெக்னிக்கல் இஷ்யூஸால் இருக்கலாம், இப்போ அது இல்லாமல் இருக்கலாம். ஸோ எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. அந்த கேஸ் ஸ்டடியோ இல்லை ஏதாவது ஒரு லூப் ஹோலோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் ரிசர்ச் பண்ணுறது பெட்டர். இதுதான் செகண்டரி ரிசர்ச். இது வந்து பேசிக் கைண்ட் ஆஃப் செகண்டரி ரிசர்ச் தான். இதை இன்டெப்த்தாக பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது, நிறைய வேஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு இது பண்ணாலே ரொம்ப போதுமானது. ஸோ இதை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி நம்ம யூசர் குரூப்பை செக்மெண்ட் பண்ணி கனெக்ட் பண்ணணும், எப்படி எந்த குரூப்பை நான் சூஸ் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹோப் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்து போக முடியும். தேங்க்யூ ஸோ மச். Bye-bye. I'll meet you all in the next video.